எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு எத்தனையோ பேர் சர்க்கரை நோய்க்கு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாக்கிங், நடைப்பயிற்சி, நல்ல உணவு முறை மூலமா நம்ம சர்க்கரை அளவுல குறைக்கலாம் அப்படின்னு பல வாட்டி சொல்லியிருக்கிறோம். அப்படி வாக்கிங், நடைப்பயிற்சி போறது அப்படிங்கிறது சாப்பிட்ட உடனே போனா நல்லதா இல்லையா, அதுதான் இன்னைக்கான டாபிக். ஏன்னா நிறைய வீடியோஸ் ரீசெண்டா வந்திருக்கு. அதாவது சாப்பிட்ட பின்னாடி வாக்கிங் போறது அப்படிங்கிறது நம்ம சர்க்கரை அளவுகளை குறைக்குது. இன்ஃபேக்ட் மருந்து மாத்திரைகளை விட நல்லா எரிக்கக்கூடிய சக்தி இந்த நடைப்பயிற்சிக்கு உண்டு, சாப்பிட்ட பின்னாடி வாக்கிங் போகும்போது அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள்ல சொல்லப்பட்டது. அதே சமயம் சாப்பிட்ட பின்னாடி வயிற்று பகுதிக்கு நிறைய ரத்த ஓட்டம் தேவை உணவை ஜீரணம் பண்றதுக்கு. அப்படிங்கும்போது அது அஜீரண கோளாறுகளை உண்டாக்கலாம். நம்ம நடைபயிற்சி போகும்போது வயிற்றுக்கு போக வேண்டிய ரத்தம்லாம் கை கால்கள் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பரவிடுறதுனால நம்மளுக்கு ஜீரணம் சரியா நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பாத்தீங்களா, இது உண்மையா அப்படிங்கிற இரண்டாவது கேள்வி உங்க மனசுல எழலாம். இதனால நம்மளுக்கு அஜீரணம் போன்ற விஷயங்கள் உண்டாகலாமா அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல எழலாம். இந்த இரண்டுக்குமான பதில மிக தெளிவா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது சாப்பிட்டு பின்னாடி வாக்கிங் போலாமா முதல் கேள்வி, சாப்பிட்டு பின்னாடி எக்ஸசைஸ் பண்ணலாமா ரெண்டாவது கேள்வி, சாப்பிட்ட பின்னாடி வாக்கிங் போறதுனால வயிறு செரிமானம் பாதிக்கப்படுமா இது மூன்றாவது கேள்வி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மூன்றாவது கேள்விக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணவு எந்த உணவு அப்படிங்கறத பொறுத்து வாக்கிங் போறது அப்படிங்கறத எப்படி பண்ணலாங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம ஒரு எளிமையா ஜீரணமாகக்கூடிய மாவு பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகளா இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்போ இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க, சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இதுக்கு சாம்பார், சட்னி போன்ற விஷயங்கள், குருமா ஏதாவது ஒன்று தொட்டு சாப்பிட்றீங்க. இதுல பெரும்பாலும் இருக்கக்கூடிய சத்து என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மாவு சத்து இல்லையா. இது எளிமையா ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம அந்த மாதிரி உணவுகளுக்கு கொஞ்சம் கால இடைவெளி விட்டுட்டு, அதாவது 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் அளவுக்கு கால இடைவெளி விட்டுட்டு நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இடைவெளி விடணும்னு சொல்ல வரேன். அப்ப நீங்க 30 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு பண்றது அப்படிங்கிறது பெட்டர். இதே மிக அதிக புரத உணவுகள், இப்ப முட்டை இல்லைன்னா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே புரத உணவுகள், அப்புறம் சுண்டல், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, காளான், விதைகள், நட்ஸ் வகைகள், இந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி அதிகமா கொடுக்கக்கூடிய புரதங்கள் அதிகமா இருக்கக்கூடிய கீரைகள்ல கூட புரதங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன். அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு இடைவெளி விட்டா பெட்டர் அப்படிங்கிறது ஆராய்ச்சி. இன்னொரு விஷயம் கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து குறிப்பா அதுவுமே நான்வெஜ் ஐட்டம், பூரி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன். இதெல்லாம் அதிகமான கொழுப்பு உள்ளது இல்லையா, எண்ணெய் அதிகமா உள்ளது. இந்த மாதிரி எண்ணெய் அதிகமா இருக்கக்கூடிய, கொழுப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய, புரதங்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்ப இன்னும் கொஞ்சம் அதிக இடைவெளி விட்டு, அதாவது ஒரு 3/4 மணி நேரத்து 1 மணி நேரமாவது இடைவெளி விட்டு வாக்கிங் போறது அப்படிங்கிறது பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும். ஆக எளிமையா ஜீரணமாகக்கூடிய மாவு பொருட்கள் சாப்பிடும்போது 15 to 30 நிமிஷம், இந்த மாதிரி கொழுப்பு சத்து, புரதச்சத்து நிறைந்த எண்ணெய், எனர்ஜி டென்ஸ் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது இன்னும் அதிகமான இடைவெளி விடுறது பெட்டர். மூன்றாவது கேள்விக்கான பதில சொல்லிட்டேன். அடுத்து உணவு முறை நம்ம வாக்கிங்கை தீர்மானிக்குது. அடுத்து சாப்பிட்டு பின்னாடி எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது, இதுக்கு ஒரு ஆராய்ச்சிகள் மூலமா எடுக்கப்பட்டது. இப்போ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சைக்கிளிங் போறோம், ஸ்விம்மிங் போறோம், இந்த மாதிரிலாம் போறோம் அப்படின்னா 1.5 மணி நேரமாவது கேப் விட சொல்றாங்க. 1.5 hours 90 நிமிஷமாவது கேப் விட்டு போறது பெட்டர் அப்படிங்கிறாங்க. சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது. இதே வெயிட் ட்ரைனிங், இந்த மாதிரி எடை தூக்குதல், இதுக்குமே 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இன்டர்வல் கேப் விடணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் கேப் ஆகுது மினிமம் தேவைப்படுது. ஆனா வாக்கிங் அப்படிங்கிற சாதாரண பயிற்சிக்கு நம்ம அவ்வளவு கேப் விடவே தேவையில்லை அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், 15 to 30 மினிட்ஸ் இருந்தா போதும். அதே சமயம் அந்த உணவு முறை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இருக்கிறதுல எளிமையான ஈஸியான விஷயம் இந்த நடைப்பயிற்சி தான். அதனால எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் தள்ளி போடணும், கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் பண்றோம் அப்படின்னா. அதே சமயம் வாக்கிங் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிறிது கால இடைவெளியிலேயே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல முக்கியமான விஷயமே இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது, இந்த வாக்கிங்
அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு 3/4 மணி நேரம் வாக்கிங் போறது அப்படிங்கிறத விட காலை உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 15 நிமிஷம் தொடர்ந்து வாக்கிங் போறது, மதிய உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போறது, இரவு உணவு முடிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 15 நிமிஷம் வாக்கிங் போறது அப்படிங்கிறது நல்லாவே உங்க சர்க்கரையை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த 15 மினிட்ஸா 15 நிமிஷமா 45 நிமிஷத்தை ஒரு நாளைக்கு அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது, நடைப்பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது இன்னமும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. தொடர்ந்து 45 நிமிஷம் நடக்கிறத விட இந்த 15 நிமிஷங்கிறது இன்னும் அதிகமான பெனிஃபிட் இருக்குங்கிறது தெரிய வருது. எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு இது நல்லது. 1/2 மணி நேரம் கேப் விட்டு பண்றதுனால ஆக்சுவலா உணவுகள் ஜீரணமாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கே தவிர பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆனா யார் ஒருத்தர் அஜீரண கோளாறுகள், பர்பிங், ரொம்ப நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மெதுவா ஆரம்பிங்க. அந்த வாக்கிங் போற ஸ்பீடை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல முதல்ல இப்படி செய்ய ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பத்துல மெதுவா நடக்க ஆரம்பிங்க. இந்த ஸ்லோ வாக்கிங்க போக போக அதிகப்படுத்துங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸ்பீடை. இதுதான் உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன். மற்றபடி பிபி அளவுகளும் கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்ட பின்னாடி நடைபயிற்சி போறது நன்மை தரதா தான் இருக்கு. மலச்சிக்கல் போன்ற விஷயங்கள் வராம தடுக்குது. நல்ல தூக்கம் வருது இரவு நேரத்திலேயே இந்த 15 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது. ஆக இது வரைக்கும் ஒரு சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இந்த சிஸ்டமையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ரத்த சர்க்கரை அளவுகள் நல்லாவே குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மெத்தடு. சாப்பிட்டு பின்னாடி வாக்கிங் போறது அப்படிங்கிறது. அதே சமயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை என்ன, நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்னங்கிறது. ஆனா வாக்கிங் மட்டுமே ஆனா பத்தாதுங்க. ஒரு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா வெறும் நார்மல் வாக்கிங் இந்த 15 நிமிஷம் போறீங்க, 45 நிமிஷம் ஓகே. இது இல்லாம ஒரு சாதாரண வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைங்க. அந்த வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறது நீங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சாதாரண வெயிட்டை தூக்குங்க, தூக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பிள் பிராக்டிசஸ் வெயிட் ட்ரைனிங் நான் என்னோட வீடியோல சொல்லிட்டு வரேன். அதுவும் சேரும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவான சர்க்கரை எரிக்கும் திறன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சர்க்கரை நோய் மாத்திரைகள் எடுக்காம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்ப கட்டத்துல சர்க்கரை நோய் ஆல்ரெடி இருக்கு, மருந்து எடுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். அதிகமா சர்க்கரை சல்லுன்னு குறைஞ்சி ஹைப்போகிளைசீமியா மயக்கம்லாம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு படபடப்பு ரொம்ப வேர்க்குது அப்படின்னாலே டக்குன்னு எக்ஸசைஸை நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.